அமுதா செந்தில் சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப பரபரப்பாக போச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி திடீர்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. அமுதா வந்து கோர்ட்டில் வந்து சூப்பராக வந்து வாதாடுறாங்க அன்னலட்சுமிக்காக. எங்ககிட்ட ஆதாரம் இருக்குது, இந்த 10 நாள் வந்து எங்ககிட்ட ஆதாரத்தை கலெக்ட் பண்ணது எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன்னு சொல்லி கல்யாண மண்டபத்தில் வந்து வீடியோ ஆதாரத்தை எடுத்தாங்களே அதை வந்து ப்ளே பண்ணுறாங்க. இதில் பழனி வந்து கடைசியில் எங்கேயோ போயிட்டு தான் வந்திருப்பாங்க, பழனி தான் அந்த தப்பு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆதிகேசன் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்காக அந்த வீடியோ ஆதாரத்தை சப்மிட் பண்ணீங்க கோர்ட்டில், நான் தெரிஞ்சுக்கலாமா ஆதிகேசன் வந்து கேட்குறாங்க. உடனே ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி சொல்கிறாங்க. முதல்ல மாயா கிட்ட ஒரு லெட்டர் வந்து ஒரு சின்ன பையன் வந்து கொடுத்தாங்க. அவங்க பின்னாடியே வந்து போகிறாங்க. போனதுக்கப்புறமேட்டுக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போனேன் நம்ம பழனி மாயா கதையை முடிச்சதுக்கப்புறமேட்டு தான் அன்னலட்சுமி வந்து வந்தாங்க. நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. சரி, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், எனக்கு கண்ணு தெரியுதா இல்லை உங்கள் எல்லாரும் கண்ணு தெரியுதான்னு எனக்கு புரியல. இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஸ்டேட்மெண்ட், இதுக்கும் அந்த வீடியோவுக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கா? பழனி கடைசியாக வராங்க மண்டபத்தில், அதுதானே ஆதாரமாக இருக்குது, அதுவும் மனமேடையில். அந்த ரூமில் நடந்த வீடியோ ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சொன்னது எல்லாம் செல்லுபடியாகும், இல்லாட்டி அதெல்லாம் வந்து செல்லுபடியாகாது. அது கூட உங்களுக்கெல்லாம் தெரியல, நீங்கள்லாம் வந்து வாதாட வந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆதிகேசன் கேட்டதில் என்னம்மா தப்பு இருக்குது? அவர் கேட்டதில் நானும் அது மாதிரி தான் கேட்பேன். அந்த வீடியோ வந்து சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த இது சும்மா கேஷுவலாக வீடியோ வந்து எடுக்கிறீங்க. அன்னலட்சுமி தான் கடைசியாக வராங்க, அன்னலட்சுமிக்கு அப்புறம் தான் பழனி வராங்கன்னு சொல்லி என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அமுதா என்கிட்ட இன்னொரு வீடியோ ஆதாரம் இருக்குது, அதை வந்து சப்மிட் பண்ணுறேன்னு சொல்லி பழனி வந்து வாக்குமூலம் கொடுத்தாங்களே அதை லேப்டாப்பில் வந்து வச்சுட்டு அப்படியே ப்ளே பண்ணி கொடுக்குறாங்க. வாய்ஸ் வந்து தெள்ள தெளிவாக எடுக்குது. உடனே இது எல்லாத்தையும் வந்து நீதிபதி வந்து கேட்டுட்டாங்க. கேட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த வாய்ஸ் வந்து அவ்வளோ கிளாரிட்டியாக இல்லை, இருந்தாலும் பழனி தான் இது மாதிரி பண்ணாங்கன்னு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு இதெல்லாம் ஃபேக் வீடியோ கூட இருக்கலாம், இல்லை இது ஒரிஜினல் வீடியோ தான். இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு ஃபேக் வீடியோ தாம்மா இதெல்லாம். சரி, ஃபேக் வீடியோ இல்லைன்னு சொல்லி நிரூபித்து காட்டுறீங்க. அப்புறம் கோர்ட்டில் வந்து அவகாசம் நேரத்தை வந்து நாங்கள் கேட்டு சந்தேகப்படுத்த விரும்பலை. சரி, இந்த வீடியோ ஒரிஜினலாகவே இருக்கட்டும், நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆதிகேசன் வந்து ப்ளே பண்ணுறாங்க அந்த இடத்துல. அதை நீங்களே ஒத்துக்கிட்டீங்களே, அப்படின்னா தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை வந்து கொடுக்க வேண்டியதானே, எங்கள் அத்தையை வந்து வெளியில் வந்து கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சூப்பராக வாதாடுறாங்க நம்ம அமுதா. இருமா, நான் இன்னும் பேசி வந்து முடிக்கலை. இந்த வீடியோ ஒரிஜினலாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதை கொண்டு இந்த வீடியோ வந்து வாங்கினீங்க? நாங்கள் என்ன காசு கொடுத்து வாங்கினோம்? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லவே இல்லை. இந்த வீடியோ உண்மையிலே மிரட்டி எடுக்கப்பட்டது, இவங்க வாயாலேயே வந்து சொல்லிட்டாங்க மயிலாட் மிரட்டி வாங்கப்பட்டதுன்னு. அப்போனா பழனி வந்து மிரட்டி தான் வந்து வாங்கியிருக்கீங்களா அந்த வீடியோ அப்படின்னு சொல்லும்போது, இதுலேயே இந்த வீடியோ வந்து செல்லுபடி ஆகாது, பார்த்துக்கங்க. இவங்க சட்டத்தை வந்து வளைக்கணுங்கிறதுக்காக ஃபேக்காக என்னென்ன சப்மிட் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் வந்து இப்படி தான் வந்து நியாயம் இல்லாமல் சப்மிட் பண்ணுறாங்க. இது எல்லாமே போய் அப்படியே ஒருத்தன் இது மாதிரி பண்ணியிருந்தா வீடியோ ஆதாரம் எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு கேமரா டேக் ஆன் அப்படின்னு சொல்லும்போது தான் வந்து அவன் எல்லாம் வாக்கு மூலயமா கொடுப்பான். என்ன சொல்கிறீங்க? இப்போ இருக்கிற டெக்னாலஜி வச்சு இவங்க ஃபேக்காக ரெடி பண்ணியிருக்கணும், இல்லை இது ஒரிஜினலாக இருக்கும் பட்சத்தில் இவங்க மிரட்டி வாங்கினாங்கன்னு சொல்லி இந்த ஆதாரத்தையும் வந்து கொச்சப்படுத்திட்டாங்க. இது செல்லுபடி ஆகாது. அவங்களாம் வந்து வாக்குமூலம் கொடுக்கறதுங்கிறது வேறு விஷயமா? நீங்கள் தெரியாமல் எடுத்தால் கூட நீங்கள் இப்படியெல்லாம் வந்து சொல்லக்கூடாது, இது கூட தெரியலையா அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்துகிறாங்க. அந்த இடத்துல நம்ம அமுதாவை நான் பழனியை இப்போ வந்து விசாரிக்கணும், அதுக்கு அனுமதித்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, பழனியை தானே விசாரிச்சா விசாரி, இந்த ஆதிகேசன் முன்னாடி நீ குழந்தை போல தான் நிரூபித்து காட்டுவேன், உன்னால் எதுவும் சாதிக்க முடியாதுன்னு சொன்னனால பழனின்னு கூப்பிட்றாங்க. அந்த வீடியோ வந்து நாங்கள் தானே எடுத்தோம், இதெல்லாம் உண்மை தானே? என்னங்க சொல்கிறீங்க? அந்த வீடியோவா எப்போங்க எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பழனி வந்து அண்டர் பெல்ட் அடிக்கிறாங்க. சரி, மண்டபத்தில் நீங்கள் ஏன் கடைசியாக வந்து போனேன்? ரெஸ்ட் ரூம் போனேன். எங்கே போனேன் ரெஸ்ட் ரூம் அப்படிங்கிறாங்க. நான் மாயா ரூமுக்கு தான் போனேன். இவங்களே வந்து குற்றத்தை ஒத்துக்கிட்டாங்க, மாயா ரூமுக்கு தான் போனேன்னு. இருமா, சொன்னது கேளு. நான் தான் அன்னலட்சுமி இது மாதிரி பண்ணதில் ஐ விட்னஸ். அப்படி இருக்கிற சூழ்நிலை நான் கத்துனாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் போனேன், மற்றபடி எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இவங்க ஐ விட்னஸே கிடையாது. அப்போ நான் போலீஸ்கிட்ட வந்து எடுத்தோன்னே சொல்ல வேண்டியதானே, எங்கள் அன்னலட்சுமியே தானே சொன்னாங்க இது மாதிரி நடந்த உண்மையெல்லாம். அப்படி இருக்கும்போது நீ பொய் சொல்கிற, அப்போ நான் உண்மையா இல்லையான்னு போலீஸை கூப்பிட்டு வந்து விசாரிச்சா தெரிய போகுது. இவங்க போலீஸை வந்து விலை கொடுத்து வாங்குறாங்க, சட்டத்தை விலை கொடுத்து வாங்குறாங்க, எல்லாமே பண்ணுறாங்கன்னு சொன்னோன்னே மயிலாட் இவங்க நமக்கே வந்து காசு கொடுத்து சட்டத்தை வந்து வாங்குற மாதிரி பேசுகிறாங்க. இது மிகப்பெரிய வந்து தப்புன்னு சொன்னனால நீதிபதி வந்து அமுதா வந்து எச்சரிக்கிறாங்க. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி வார்த்தைகள் வந்துச்சுன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது, உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிற மாதிரி ஆகிடுங்கிற மாதிரி ஜட்ஜியாக வந்து பேசுகிறாங்க. சரி, இவங்க தான் தப்பு பண்ணாங்க, இதான் உண்மை, சத்தியமாக அது மாதிரி இல்லவே இல்லை, வேணால் போலீஸ் வேணால் விசாரிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க. இவங்க தான் ஐ விட்னஸ் கொடுத்தாங்கன்னு அவங்களும் சொல்லிட்டு அங்கேருந்து கடந்து போகிறாங்க. இவங்க சொல்கிறது எல்லாம் பொய். என்னம்மா நீ சொல்கிறது பொய்யா இல்லை அவங்க சொல்கிறது பொய்யா? நீயா ஒரு ஸ்டோரி வந்து சொல்கிற, பார்த்தா அந்த ஸ்டோரிக்கும் கல்யாண மண்டபத்தில் நடந்ததுக்கும் கல்யாண கவரேஜ் காட்டிட்டு நீ சொல்கிற ஸ்டோரி வந்து நம்ப முடியாது. நீ வேணா திரைக்கதை வந்து எழுதி சினிமாவுக்கு வேணால் எழுதலாம், தவிர
இங்கே ஆதாரத்தை இல்லாமல் உன்னால் எதுவும் பண்ண முடியாது. அதான் ஆதாரம் கொடுத்தோமே, ஆனால் நீ என்ன சொன்ன, மிரட்டி தான் வாங்கினேன்னு சொன்ன. அப்படி இருக்கும்போது அந்த ஆதாரம் செல்லுபடி ஆகாதுங்கிற மாதிரி அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி பேசிடுறாங்க அந்த இடத்துல. நம்ம ஆதிகேசவன் இந்த கோர்ட்டில் இப்போ தீர்ப்பு வந்து கொடுக்க போகிறோம், நீங்கள் வேறு ஏதாவது விசாரிக்கணும், ஆதாரம் எதுவும் இருந்துச்சுன்னா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல. இல்லைன்னு சொல்லிட்டு சோகமாக வந்து உட்காந்துடுறாங்க. போன வாட்டி என்ன தீர்ப்பு கொடுத்தாங்களோ அது அப்படியே செல்லுபடி ஆகும், அது ரத்து செய்ய முடியாது, அன்னலட்சுமிக்கு கயிறுங்கிற மாதிரி 100% அங்கே வந்து சொல்லிட்டு எல்லோரும் கலைஞ்சு போயிடுறாங்க. அமுதா முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ஆதிகேசன் பழனிலேருந்து எல்லாம், அத்தை என்னால் உங்களை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு, மன்னிச்சிருங்க அத்தைன்னு சொல்லி கெஞ்சுறாங்க, கதறாங்க. நம்ம அமுதா, பரவாயில்லம்மா, நீ கடைசி வரைக்கும் போராடி இருக்க, அது வரைக்கும் சந்தோஷம். பழனி இவன் இப்படி தான் திருந்தாமல் இருப்பான், அவங்ககிட்ட சண்டை சச்சரவுலாம் பண்ணாமல் நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழுங்க, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. அமுதா வந்து நிம்மதியாக நல்லபடியாக பார்த்துக்கடா, அது போதும்டா எனக்கு, நீ வாழ வேண்டிய பொண்ணுமா, இந்த அத்தையை நினச்சி நீ வேதனைப்படாத, உனக்காக நான் போகிறேன்னு நினச்சிக்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. நம்ம அன்னலட்சுமி ரொம்ப பார்க்கவே பாவமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். பெரியம்மா, உங்களுக்கு ஏதாவது ஒரு நிலமை வரும்னு நினச்சா எனக்கு ஃபீலிங்காக இருக்குது பெரியம்மா, எனக்கு கண்ணீரே வருது. ஆனால் உங்கள் அமுதா படுற கஷ்டத்தெல்லாம் பார்க்க என் மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. என்ன வந்து உள்ள தள்ளணும்னு பார்த்தாலா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பழனி இருப்பா, நான் பேச வேண்டியதெல்லாம் நிறையா இருக்குது. நீ வச்சிருக்கிறது உண்மையான ஆதாரம் தான், ஆனால் ஓ வாயிலே வந்து ஒரு வார்த்தை வந்து வந்ததுனால நான் எப்படி ப்ரில்லியண்ட்டாக வந்து ப்ளே பண்ண பார்த்தியா, உன்னால் இனிமேட்டு எதையுமே சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நெகட்டிவாக வந்து கொண்டு போகிறாங்க அந்த இடத்துல. ஆதிகேசன் வந்து பேச்சலாம் ஒன்று. அமுதா வந்து சட்டத்தை வந்து எப்படி வேணாலும் வாங்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் கூடிய சீக்கிரம் வந்து நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம். ஓ, திருப்பியும் வந்து வாதாட போறியா? ஐயோ, இனிமேட்லாம் அதெல்லாம் உனக்கு சந்தர்ப்பம் சூழ்நிலையும் சாட்சியே கிடையாதுமா, உன்கிட்ட ஆதாரம் உண்மையான ஆதாரம் எதுவும் இல்லைன்னா உன்னால் 3வது வாட்டி இது மாதிரி கேட்க கூட முடியாதுங்கிற மாதிரி அதடியாக வந்து அந்த இடத்துல ஆதிகேசன் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து போகிறாங்க. இன்னொரு வாட்டி ஒன்றும் போல் ஒரு எண்ணம் வெளியாளுக்கு வரவே கூடாது, அதனால தான் அப்படி பண்ணணும்னா வேதனைப்படுறாங்க செந்தில். அழுகலுன்னு அழுகுறாங்க. நீ எதுக்குப்பா அழுகுற? அமுதா போல் ஒரு தங்கமான பொண்ணு ஒன்றுக்கிட்ட பத்திரமா வந்து இருக்கா, அவளை நல்லபடியாக பார்த்துக்க, அது போதும். என்னை மறந்துறியா? ஒன்று கூட நான் இனிமேட்டு அப்பா போல் சாமியாக இருந்து பார்த்துப்பேன். இந்த குடும்பத்தை நல்லபடியாக வழிகாட்ட வேண்டியது மாணிக்கம் உன் பொறுப்புடா, நீ தாண்டா பத்திரமா பார்த்துக்கணும். என்னக்கா நீ இப்படி பண்ணிட்டியேக்கா அப்படின்னு சொல்லி வேதனைப்படுறாங்க அந்த இடத்துல. நம்ம மாணிக்கம், செந்தில், அமுதாலேருந்து எல்லாரும் பழனி வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. ஆதிகேசன் வீட்டுக்கு. இது எல்லாம் ஆதிகேசன் மனைவி வந்து கேட்குறாங்க. அச்சோ, அமுதா வந்து தோத்துட்டாங்களா, இவங்க வாதாடுற திறமை மூலியமாக ஜெயிச்சிட்டாங்களா, இப்போ என்ன பண்ண போகிறோம் அமுதாங்கிற மாதிரி பேர் அதிர்ச்சியாக நின்று யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஆதிகேசன் மனைவி, நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க. சார், இதை எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க சார், எந்த பிரச்சனையும் ஆகாது. அப்படியெல்லாம் இல்லை, எல்லாமே வந்து அளவுக்கு மீறி போயிடுச்சுன்னா நிதானம் இல்லாமல் பிரச்சனை தான் உண்டாக்கும், அதெல்லாம் வேறு விஷயம். இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், அதனால தான் நான் அதெல்லாம் சாப்பிட்றேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசிக்கிட்டு அப்படியே என்னமோ ஒன்று சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம ஆதிகேசவன், சட்டம் தெரியாத இனிமேட்டு யாருமே கோர்ட்டுக்கு வந்து ஏற முடியாது, வக்கீலாக இருந்து வாதாடி தான் ஜெயிக்க முடியும், தனியாக வந்து நபராக போராடி ஜெயிக்கிறேன் வாதாடுறேங்கிற மாதிரி அமுதா போல் யாருமே வந்து வரமாட்டாங்க. எல்லா சட்டத்தையும் நான் இன்றைக்கி காப்பாற்றிட்டேன், அமுதாவுக்கு நான் பதிலடி கொடுத்துட்டேங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து ஆதிகேசன் வந்து பேசுகிறாங்க. ஆமாம் சார், நீங்கள் மட்டும் இல்லைனா நான் ஆதாரத்தோடு மாட்டிக்கிட்டேன்னு தான் நினச்சேன். நான் தான் சொன்னேன்ல, என்னை மீறி எதுவுமே தலைகளாக நடக்காதுன்னு. எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான் தோற்றதே இல்லைனா நான் என்ன வேணாலும் செய்வேங்கிற மாதிரி ஆதிகேசன் பேசுகிற மாதிரி காட்டி எபிசோட வந்து வேறு லெவல் மாதம் முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அன்னலட்சுமி எப்படி இருந்தாலும் சேவ் பண்ணிடுவாங்க அந்த இடத்துல.